சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து மீனா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கதை ரவி ஸ்ருதி 2 பேருமே கேட்டுறாங்க. நீங்கள் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கீங்க, ஆனால் அந்த ரவிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி 4 பேருமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மனோஜ் வந்து அந்த கம்பெனிக்கு போயிருப்பார். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே கேட்பாங்க, பாஸ் இன்னும் எங்களுக்கு சேலரி வரல அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி நான் அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் க்ரெடிட் பண்ணி விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த மேடத்துக்கு வந்து கோமாவில் இருப்பாங்க. அதனால யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மேனேஜர்கிட்ட தான் பேச சொல்லுவாங்க. அவருக்கும் மனோஜுக்கும் ஆல்ரெடி மோதி இருக்கும். அவர் வந்து சொல்லுவார், உங்கள் ஆர்டராங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது எப்படி நீங்கள் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எல்லாமே நான் தான் பார்க்குறேன், அதனால் இது என்னோட லெவல் தான், நான் என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. அமௌண்ட் எதுவுமே கிடைக்கல. இன்னொரு பக்கம் முத்தோட வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. ரவுடி மாதிரி இருக்குது. ஆல்ரெடி மனோஜ் வந்து அவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான் 30 லட்சம். அவனும் சொல்வார், இப்படி மனோஜ் வந்து என்கிட்ட அவன் கடன் வாங்கியிருக்கான், அதுக்கு வந்து அவனுக்கு இப்போ ஆர்டர் எதுவுமே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆகிட்டு, நீங்கள் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஆளெல்லாம் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து, உனக்கு எவ்வளோ தெரியும், என் வீட்டுக்கு வந்து என் வீட்டு ஆளெல்லாம் தூக்குவியா அப்படின்னு சொல்லி உடனே நம்மளை வந்து கையெழுத்து போட்டு விட்டுறாரு. சரி, எந்த பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்குப்பா கையெழுத்து போடுறீங்கன்னு சொல்லிட்டு ரவி அதுக்கப்புறம் முத்து 2 பேருமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அவனையும் புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.